26ஆம் தேதி சனிக்கிழமை 2025 இல்லையா? இந்த நாளில் சாயந்தரம் 4:20க்கு ராகு கேது சாயா கிரகங்கள் மாறுது. இந்த சாயா கிரகங்களை மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் கிரகங்கள் வேறு எதுவுமே கிடையாது. நிறைய பேர் சனீஸ்வரருக்கு பயப்படுவாங்க. குரு மாறும்போது சார் எனக்கு நல்ல ப்ரமோஷன் வருமா, திருமண வாழ்க்கை வருமானு ஒரு வேகமாக கேட்பாங்க. ஆனால் இந்த ராகு திசை மாதிரியும் கேது திசை மாதிரியும் கொடுப்பாரும் இல்லை, கெடுப்பாரும் இல்லை. 1.5 வருஷத்துக்கு இந்த வீட்டில் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும்? அவங்களுக்குன்னு சொந்தமாக பலன் இல்லையே சார். எந்த வீட்டில் இருக்காங்களோ, எந்த நட்சத்திரத்தினுடைய காலில் இருக்காங்களோ அதை தானே பலன் தருவாங்க. அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருங்கிறத பார்க்கணும். அவர் சாதகமாக பாதகமாக குரு பார்க்குறாரா இல்லையா, இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சில பேருக்கு ராகு திசையே நடக்கலாம், கேது திசையே நடந்துக்கிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட நாக திசை நடப்பவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். மற்ற கிரகங்களை நீங்கள் பலன் சொல்கிற மாதிரி இந்த ராகு கேதுவுக்கு பலன் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கால கிரகத்தில் 3 கிரகங்கள் நமக்கு மாறுறாங்க. அதே மாதிரி சனியோட வீட்டுக்கு தான் ராகு போக போகிறார். சூரியனது வீட்டுக்கு தான் கேது போக போகிறார். எப்போவுமே இவங்க 2 பேருமே ஆன்டி கிளாக் வைஸாக தான் சுற்றுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு ராகு கேது எப்படி இருக்குது? இனி வரும் ஷார்ட்ஸில் நான் மேஷ ராசியில் இருந்து மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்கு எப்படி இருக்காருன்னு பொது பலன் தான் சொல்ல முடியும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் அவர் நல்லவரா கெட்டவரா, தருவாரா தரமாட்டாராங்கிறத அலசி பார்த்து முடிவு பண்ணோம். இருந்தாலும் நான் சொல்கிறதுல ஒரு 30% பொது பலன் தானே, ஒரு இன்ஸ்டன்ட் ப்ரிடிக்ஷன், ஓரளவுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் கெடு பலன்கள் இருந்தால் கூட இலைமறைவு காய்மறைவாக நான் சொல்கிறத தானங்கள் தர்மங்கள் செஞ்சு நீங்கள் ஜெயிக்கலாம். மொத்தத்தில் ராகு கேது பெயர்ச்சி எப்படி சார் இருக்கும்? நான் எதிர்வரும் சனிக்கிழமை தந்தி டிவியில், அதுவும் அன்றைக்கி சனிக்கிழமை அப்பொழுத கரெக்டாக 3 மணிக்கு தந்தி டிவியில் வரப்போகிறேன். நிமிடம் ஜோதிடம் பார்ப்போம். உங்கள் ஜாதகத்தையும் கேளுங்க. அப்படி உங்கள் ஜாதகத்தை பார்க்கணுன்னா என்னுடைய ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தாராளமாக என்னுடைய ஆஃபீஸ்க்கு வாங்க. உங்கள் குடும்ப ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க. ஒரு ஜாதகம் இல்லை, குடும்ப ஜாதகத்தை பார்க்கணும். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.